என் அன்பு குழந்தையே, இந்த நொடி நீ இதை தாண்டிச் செல்லாமல் நின்று கொண்டிருப்பது தற்செயலானது அல்ல. இந்த அண்டசராசரங்களை ஆளும் கையிலாய நாதனான நானே உன்னை இங்கு தடுத்து நிறுத்தியுள்ளேன். ஏனென்றால் உன்னிடம் நான் பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீருக்கும் உன் காத்திருப்புக்கும் உன் மனப்போராட்டங்களுக்கும் விடை கொடுக்கும் தருணம் இது. என் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கு. இது உன் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றப்போகும் திருத்தருணம். என் அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் யாராலும் மூட முடியாத புதிய கதவுகளை நான் இப்போது திறந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு மனித சக்தியாலும் எந்த ஒரு கிரக நிலையாலும் தடுத்து நிறுத்த முடியாத எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் மற்றும் அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு புதிய அத்தியாயத்தை நான் உனக்காக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகார அமைப்பாலும் தடுக்க முடியாத உன்னதமான பாதைகளை நான் உனக்கு முன்னே ஏற்படுத்துகிறேன். என் திரிசூலத்தின் மகிமையால் உனக்கான தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைக்கப்படுகின்றன. நான் இப்போது திறக்கும் இந்த கதவுகள் வெறும் தற்காலிகமானவை அல்ல. அவை எந்த ஒரு சூழ்நிலையிலும் திடீரென்று மூடிவிடாது. மாறாக உன் வாழ்க்கையின் முழுமையான செழுமைக்கும் உனது உன்னதமான நோக்கத்திற்கும் நான் உனக்காகவே விசேஷமாக தயாரித்துள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் இவை நிரந்தரமான நுழைவு வாயில்களாக அமையும். நீண்ட காலமாக நீ மூடிய கதவுகளுக்கு முன்னால் நின்று தட்டிக் கொண்டிருந்தாய். பெரும் ஏமாற்றங்களுடன் காத்திருந்தாய். உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை எப்போது வரும் என்று ஏக்கத்துடன் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து பிரார்த்தனை செய்தாய். சில நேரங்களில் உன் முயற்சிகள் மிகச் சிறப்பாக தொடங்குவது போல் தோன்றும். ஆனால் சிறிது நேரத்திலேயே எந்த முன்னேற்றமும் இன்றி அப்படியே நின்று போய்விடும். அந்த தேக்க நிலையைக் கண்டு நீ எவ்வளவு வேதனைப்பட்டாய் என்பதை என் நெற்றிக்கண் கவனித்துக் கொண்டேதான் இருந்தது. ஆனால் இப்போது உனக்கான என்னுடைய தெய்வீக நேரம் வந்துவிட்டது. இந்த புதிய பாதைகளில் நீ துணிச்சலாக அடியெடுத்து வைக்கும்போது ஒட்டுமொத்த கைலாயத்தின் முழு அதிகாரமும் என் சிவகணங்களும் உனக்கு பின்னால் அரணாக நின்று உன்னை வழிநடத்தும். நீ கடந்த காலங்களில் சந்தித்த ஒவ்வொரு மூடிய கதவும் ஒவ்வொரு நிராகரிப்பும் உன்னை கடுமையாக காயப்படுத்தியிருக்கலாம். ஒருவேளை ஈசன் என்னை மறந்துவிட்டாரோ? என் கர்ம வினைகள்தான் என்னை இப்படி வாட்டுகிறதோ? என் போராட்டங்களை அவர் கவனிக்கவில்லையோ என்று நீ எண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் அந்த ஒவ்வொரு தடையும் உன்னை இந்த பிரம்மாண்டமான தருணத்திற்காக தயார்படுத்த என்னால் மிக நுணுக்கமாக திட்டமிடப்பட்டதே ஆகும். உன்னை நிராகரித்தவர்கள் உன் உண்மையான தகுதியையும் மதிப்பையும் காணத் தவறிவிட்டனர். ஆனால் நான் உன் உள்ளத்தை, உன் தூய்மையான பக்தியை பார்த்தேன். அந்த சோதனைகள் உனக்கு பொறுமையையும் விடாமுயற்சியையும் என் மீது மட்டுமே நீ முழுமையாகச் சார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தையும் மிக அழகாக கற்றுக் கொடுத்தன. நீ எதிர்பார்த்த சின்னஞ்சிறு வாய்ப்புகள் உனக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் உனது தற்போதைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு கற்பனை கெட்டாத மிகப்பெரிய ஆச்சரியங்களை நான் உனக்காகச் சேமித்து வைத்திருந்ததே ஆகும். இன்று நீ அடைந்திருக்கும் இந்த மனமுதிர்ச்சி கடந்த கால போராட்டங்களின் பலனாக உருவானது. உன் குணநலன்கள் இப்போது ஒரு சிற்பியைப் போல என்னால் செதுக்கப்பட்டுவிட்டன. எனவே முன்பு உன்னை தடுத்த அதே தடைகள் இப்போது உன் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதை உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றியிருக்கிறது. நீ இனி எதற்கும் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நான் உனக்காக திறக்கும் இந்த வாய்ப்பின் கதவுகள் உனது மனித அறிவிற்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்டவை. இவை நீயாக தேர்ந்தெடுத்த சாதாரண பாதைகள் அல்ல. மாறாக உன்னை ஆட்கொண்ட என் தெய்வீக கரத்தால் உருவாக்கப்பட்ட அற்புதங்கள். வாழ்க்கையின் கடினமான சூழலில் சாத்தியமே இல்லை என்று நீ நினைத்த பல காரியங்கள் இப்போது என் அருளால் மிக எளிதாக நிகழத் தொடங்கும். என் நடராஜ தாண்டவம் உன் வாழ்வின் கதியையே உனக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. பதவிகள், நீ எதிர்பார்க்காத உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகள், உன் பொருளாதார கணக்கிற்கு அப்பாற்பட்ட நிதி வசதிகள் என அனைத்தும் உன்னை தேடி வரப்போகின்றன. என் அதிகாரம் இந்த புதிய வாய்ப்புகளை பாதுகாக்கும். ஒருமுறை நான் ஒரு பாதையை உனக்கு திறந்துவிட்டால் எந்த ஒரு சதிகாரனாலும் அல்லது எதிரியாலும் அதை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. உன்மேல் இருக்கும் என் மாறாத அன்பு அந்த வாய்ப்புகளை உனக்கு நிச்சயம் உறுதி செய்யும். உலகம் முழுவதும் உனக்கு எதிராக நின்றாலும் என் திருவருள் உன்னை கவசம் போல் பாதுகாக்கும். அதிசயங்களும் அற்புதங்களும் உன் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். காலம் தாழ்ந்தாலும் நான் கொடுக்கும் வாக்குறுதி ஒருபோதும் வீண் போகாது என்பதை நீ இப்போது உன் கண்களால் காண்பாய். என் அருமை குழந்தையே, இப்போது உன் செவிகளை இன்னும் கூர்மையாக்கு. உனது தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகளில் நான் ஒரு மிகப்பெரிய கற்பனை கெட்டாத மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன். நீ இதுவரை சிந்திய வியர்வைக்கும் செய்த கடின உழைப்பிற்கும் பலன் கிடைக்கவில்லையே, யாரும் உன்னை அங்கீகரிக்கவில்லையே என்று தனிமையில் கலங்கினாயல்லவா? அந்த இருண்ட நாட்கள் முடிந்துவிட்டன. உனக்கான முழுமையான அங்கீகாரம் என் திருக்கரங்களால் இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது. உனது திறமைகளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு புதிய பணி உனக்காக காத்திருக்கிறது. இது வெறும் வேலை மாற்றம் மட்டுமல்ல, உனது பிறவியின் நோக்கத்தோடு ஒத்துப்போகும் ஒரு உயரிய தளம். உனது மேலதிகாரிகளும் உடன் பணியாற்றுபவர்களும் உனது நேர்மையையும் உழைப்பையும் கண்டு வியந்து நிற்பார்கள். நீ ஒரு தலைவனாக மற்றவர்களை வழிநடத்தும் ஒரு ஆளுமையாக உருவெடுக்கத் தேவையான அனைத்து தகுதிகளையும் சிவசக்தியின் ஆற்றலோடு நான் உனக்கு அருளுவேன். உனது ஊதிய உயர்வு நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும்.
நீ ஒருபோதும் விண்ணப்பிக்காத, உனக்கு கிடைக்காது என்று நீ நினைத்த இடங்களில் இருந்து கூட உனக்கு அழைப்புகள் வரும். ஏனென்றால் மனிதர்கள் பார்க்கும் தகுதியை விட ஈசனாகிய என் தயவு உன்னை அந்த உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நீ செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் ஒரு நேர்த்தியும் என் டமருவின் நாதம் போல் ஒரு வெற்றியின் முழக்கமும் காணப்படும். உன்னுடைய தனித்துவம் கூட்டத்தில் ஒருவனாக இருந்த உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரித்துக் காட்டும். உன் கையின் பிரயாசங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டு நீ மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்வாய். உன் தொழில்துறையில் நீ ஒரு நிபுணராகவும் மதிக்கப்படும் ஆலோசகராகவும் உயர்வாய். அடுத்து, உன்னை கண்ணீரில் ஆழ்த்திய உன்னுடைய பொருளாதார சூழ்நிலையில் நான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப் போகிறேன். என் மகனே மகளே, நீ நீண்ட காலமாக சுமந்து கொண்டு நிம்மதி இழந்து தவித்த கடன்கள் அனைத்தும் சுக்குநூறாக ஒழியும் காலம் வந்துவிட்டது. நான் உனக்காக புதிய வருமான வழிகளை திறக்கிறேன். உனது உழைப்பிற்கு ஏற்ற செல்வத்தை அளித்து உன் இல்லத்தில் அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் நிலைத்திருக்கச் செய்வேன். நீ எதிர்பாராத திசைகளிலிருந்து முற்றிலும் எதிர்பாராத மனிதர்கள் மூலமாக நிதி உதவிகள் உன்னை தேடி வரும். பணப்பற்றாக்குறையினால் இது நமக்கு சாத்தியமில்லை என்று நீ மூட்டை கட்டி வைத்திருந்த உனது கனவுகள் அனைத்தும் இப்போது உயிர் பெறப் போகின்றன. உனது சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் ஒரு பெருகும் தன்மையை நான் ஏற்படுத்துவேன். பொருளாதார சிக்கல்கள் உனக்கு இனி எக்காலத்திலும் மன அழுத்தத்தை தராது. உனது நியாயமான தேவைகள் அனைத்தையும் உன்னை ஈன்ற தந்தையாகிய நான் முழுமையாகச் சந்திக்கப் போகிறேன். நீ இனி வாங்குபவனாக அல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுப்பவனாக தர்மம் செய்யும் வள்ளலாக மாறுவாய். ஒரு புதிய வீடு வாங்குவது அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்குவது போன்ற உனது நீண்டகால ஆசைகள் இனிதே நிறைவேறும். சந்தை நிலவரங்கள், உலக பொருளாதாரச் சூழல்கள் எல்லாமே என் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன. அவை இனி உனக்கு சாதகமாக மாறும். உன் கைகளில் சேரும் ஒவ்வொரு ரூபாயும் வீணாகாமல் அது பல மடங்காக பெருகும் ஆசீர்வாதத்தை பெறும். நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவிற்கு உனது நிலையை கைலாய நாதனாகிய நான் உயர்த்துவேன். வெறும் பணத்தை மட்டும் நான் உனக்கு தரப்போவதில்லை. அந்த நிதியை சரியாக நிர்வகிப்பதற்கான விவேகத்தையும் ஒரு தெய்வீக ஞானத்தையும் நான் உனக்கு தருவேன். அதன் மூலம் நீ என்றென்றும் செழிப்பாய். உன் வாழ்வில் வறுமை என்ற சொல்லுக்கே இனி இடமில்லை. என் அருமை குழந்தையே, இப்போது உன் நெஞ்சின் ஆழத்தில் உறைந்திருக்கும் வலிகளைப் பற்றி பேசப்போகிறேன். உறவுகளில் நீ சந்தித்த கசப்பான அனுபவங்கள், கண்ணீர் சிந்திய இரவுகள் அனைத்தும் இனி முற்றிலுமாக மாறப்போகின்றன. உன்னை ஏமாற்றியவர்கள், உன் அன்பின் தூய்மையை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தியவர்கள் என அனைவரையும் நினைத்து நீ தனிமையில் வாடிய நாட்கள் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன. அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம். ஏனென்றால் கர்ம வினைகளின் கணக்குகளை தீர்க்கும் காலபைரவனாக நான் இருக்கிறேன். அவர்களுக்கு பதிலாக உன் உண்மையான குணத்தை நேசிக்கும், உன்னை நிபந்தனையின்றி மதிக்கும் புதிய புனிதமான மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் இணைக்கப் போகிறேன். உனது எண்ணங்களையும் உன் உள்ள கிடக்கையையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான உறவுகள் உன்னை தேடி வரும். உனது குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த வீண் குழப்பங்கள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் நீங்கி கைலாயத்தில் நிலவும் அதே பேரமைதி உன் இல்லத்திலும் இனி நிலவும். சிறு சிறு ஈகோவினால் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து மன்னிக்கும் மனப்பக்குவத்தை அம்பிகையின் பரிவோடு உங்கள் இதயங்களில் நான் விதைப்பேன். உனது அன்பும் நீ காட்டும் கவனிப்பும் மற்றவர்களின் மனக்காயங்களுக்கு ஒரு அருமருந்தாக மாறும். இதுவரை உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னுடைய நற்செயல்களைக் கண்டு வியந்து தங்கள் தவற்றை உணர்ந்து உன்னை நாடி வருவார்கள். உனது இல்லம் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடாக அல்லாமல் அன்பினால் நிறைந்த ஒரு பூலோக கைலாயமாக மாறும். நீ மற்றவர்களுடன் பழகும் விதத்தில் ஒரு தெய்வீக வசீகரம், ஒரு தேஜஸ் காணப்படும். சமூகத்தில் உனக்கு என்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உருவாகும். உனது உறவுகள் அனைத்தும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். நீ இனி ஒருபோதும் எந்தச் சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட அனாதையாக உணரமாட்டாய். ஏனென்றால் ஜெகத்ரட்சகனான நான் உன் நிழலாக தொடர்கிறேன். திருமணம் மற்றும் இல்லற வாழ்க்கையில் நான் ஒரு புதிய வசந்தத்தை இப்போது ஏற்படுத்துகிறேன். என் மகனே மகளே, நீ தனிமையில் இருப்பவரானால் உனது நற்குணத்திற்கும் உனது வாழ்க்கையின் லட்சியத்திற்கும் சரிசமமான சிவனும் சக்தியும் போன்ற ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை துணையை நான் உனக்கு அறிமுகப்படுத்துவேன். அது வெறும் உலகியல் பந்தமாக அல்லாமல் முற்பிறவி பயனால் வந்த ஒரு தெய்வீக இணைப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் வாழ்நாள் முழுவதும் உற்ற துணையாக நின்று தர்மநெறி தவறாமல் ஈசனாகிய என் திருநாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு குடும்பமாக நீங்கள் மாறுவீர்கள். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு உங்கள் உறவில் ஒரு புதிய நெருக்கத்தையும் ஆழமான புரிதலையும் நான் ஏற்படுத்துகிறேன். உங்கள் நல்வாழ்வின் மீது விழுந்திருந்த திருஷ்டிகளும் தடைகளும் என் நெற்றிக்கண் பார்வையால் சுட்டெரிக்கப்படுகின்றன. கடந்த கால கசப்புகள் அனைத்தும் பனிப்போல் மறைந்து உங்கள் அன்பு மீண்டும் துளிர்விடும். ஒருவருக்கொருவர் உளமாற மதிப்பளிக்கும் பண்பு உங்கள் இல்லறத்தில் மேலோங்கும். உன் குழந்தைகளுடனான உனது உறவு ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். என் குமரனையும் ஆணைமுகனையும் போல அவர்கள் உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் மாறுவார்கள். உங்கள் குடும்பத்தை வாட்டி வதைத்த பொருளாதார மற்றும் மனரீதியான தடைகள் முற்றிலுமாக நீங்கும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அசைக்க முடியாத ஆதரவாக இருந்து வாழ்வில் பெரிய சாதனைகளை செய்வீர்கள். உங்கள் தூய்மையான அன்பு மற்ற குடும்பங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழும். இல்லறம் நல்லறமாக மாறி உங்கள் வாழ்வில் அகமகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும். உனது பிள்ளைகள்
கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்குவார்கள். சமுதாயத்தில் அவர்கள் உனக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தேடித் தருவார்கள். என் அன்பு மகனே, மகளே, இனி உன்னுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நான் ஒரு மாபெரும் அற்புதத்தைச் செய்யப் போகிறேன். நீ நீண்ட காலமாக அனுபவித்து வந்த தீராத நோய்கள், வலிகள் மற்றும் உடல் உபாதைகளிலிருந்து உனக்கு முழுமையான விடுதலை கிடைக்கப் போகிறது. காலனையும் வென்ற காலசம்ஹார மூர்த்தியான என் அருளால் மரண பயமும் வியாதி பயமும் உன்னை விட்டு நிரந்தரமாக அகலும். உனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் இப்போது என் திருவருளால் புதுப்பிக்கப்படுகிறது. நோய்களாலும் சோர்வாலும் நீ இழந்த ஆற்றலை சிவசக்தியின் பிரவாகமாக நீ மீண்டும் பெறுவாய். நோய்களை தீர்க்கும் வைத்தியநாதனாக நானே உன் பிணிகளை தீர்ப்பேன். நீ எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் அளவற்ற சுறுசுறுப்புடனும் காணப்படுவாய். உனக்கு தேவையான தரமான மருத்துவ சிகிச்சைகளும் அதற்கான சரியான வழிகாட்டுதல்களும் உன்னை தேடி வரும். உனது உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு சீரான தன்மையையும் கட்டுப்பாட்டையும் நான் ஏற்படுத்துவேன். உனது உறக்கம் இனிமையானதாக ஒரு ஆழ்ந்த தியான நிலையைப் போல இருக்கும். இரவு நேரங்களில் உன்னை வாட்டிய தேவையற்ற பயம் மற்றும் கவலைகள் என் திருநீற்றின் மகிமையால் உன்னை விட்டு அகலும். உன்னுடைய முகம் ஈசனின் தேஜஸைக் கொண்டு ஒரு புதிய பொலிவுடன் காணப்படும். உனது வயது முதிர்ந்த காலத்திலும் நீ மார்க்கண்டேயனைப் போல வாலிப பலத்துடனும் தீர்க்காயுசுடனும் இருப்பாய். நீ நோயற்ற வளமான வாழ்வை வாழ்ந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய தேவையான அசுர பலத்தை நான் உனக்கு தருவேன். உனது உடலும் மனமும் என் தெய்வீக சக்தியால் முழுமையாக நிரப்பப்படும். நீ எடுக்கும் ஒவ்வொரு நன்முயற்சிக்கும் உன் உடல் முழு ஒத்துழைப்பை வழங்கும். ஆரோக்கியமான உன் தேகம் உனது லட்சியங்களை அடைய ஒரு வலிமையான கருவியாக மாறும். உடலைத் தாண்டி உன்னை சிறைபிடித்துள்ள மன அழுத்தம் மற்றும் கவலைகளிலிருந்து உனக்கு நான் ஒரு பெரிய விடுதலையை தருகிறேன். நீ நீண்ட நாட்களாக யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் அனுபவித்த மனப்போராட்டங்கள் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன. உனது சிந்தனைகளில் ஒரு தெளிவு பிறக்கும். எதற்கும் அஞ்சாத ஒரு துணிச்சல் வீரபத்திரனைப் போல உன் இதயத்தில் உருவாகும். உலகம் தரும் குழப்பங்களுக்கும் சத்தங்களுக்கும் நடுவிலும் நீ கைலாயத்தின் தெய்வீக சமாதானத்தை உன் உள்ளத்தில் உணர்வாய். உனது கடந்த கால தவறுகள், பாவங்கள் மற்றும் குற்ற உணர்ச்சிகளிலிருந்து நான் உன்னை முற்றிலுமாக விடுவிக்கிறேன். கங்கையை தாங்கிய என் சடாமுடியிலிருந்து வழியும் புண்ணிய தீர்த்தம் உன் கர்ம வினைகளை துடைத்து உன்னை ஒரு புதிய மனிதனாக பிறக்கச் செய்யும். உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக சிவசிந்தனையோடு மாறும். நீ எதைச் செய்தாலும் அதில் ஒரு நிதானமும் மலைக்காத நம்பிக்கையும் காணப்படும். உன்னுடைய புன்னகை உன்னைச் சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் ஆழமான நம்பிக்கையை தரும். நீ ஒரு அமைதியான ஆனால் ஆழமான ஆளுமையாக திகழ்வாய். எவ்வளவு கடினமான சூழல்களையும் நீ என் அருளால் மிக எளிதாக கையாள்வாய். உனது மன வலிமை மற்றவர்களை வியக்க வைக்கும். உனது மனதின் ஆழத்தில் இதய கமலத்தில் நான் நிரந்தரமாக தங்கியிருந்து உன்னை வழிநடத்துவேன். நீ இனி ஒருபோதும் கலங்க மாட்டாய். ஏனென்றால் ஈசனாகிய என் வார்த்தையும் என் நாமமும் உனக்கு எஃகு அரணாக இருக்கும். உனது ஆன்மா ஒரு தெய்வீக ஓய்வை அடையும். என் அன்பு மகனே, மகளே, உடலையும் மனதையும் தாண்டி ஆன்மீக ரீதியாக என் பக்தியில் நீ ஒரு புதிய உன்னதமான நிலையை இப்போது அடையப் போகிறாய். சிவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள அந்த ஒப்பற்ற உறவு இன்னும் ஆழமாகவும் பிரிக்க முடியாத வகையிலும் நெருக்கமாகவும் மாறப்போகிறது. எனது உபதேசங்களும் என் திருவருளின் குறிப்புகளும் இனி உனக்கு தெளிவாக புரியத் தொடங்கும். நீ உள்ளுருகி உச்சரிக்கும் ஒவ்வொரு பஞ்சாட்சர மந்திரத்திற்கும், உனது ஒவ்வொரு கண்ணீர் பிரார்த்தனைக்கும் கைலாயத்திலிருந்து செவிசாய்த்து நான் பதிலளிப்பேன். உனது ஞானக்கண் திறக்கப்பட்டு உனது உள்ளுணர்வு கூர்மையடையும். நந்திதேவர் வழிகாட்டுவது போல நான் உனக்கு காட்டும் தர்மப்பாதையில் நீ எவ்வித தடையுமின்றி கம்பீரமாக நடப்பாய். உனது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் ஈசனாகிய என் திருக்கரத்தின் அசைவை நீ கண்கூடாகக் காண்பாய். மற்றவர்களின் துயர் தீர நீ ஈசனை வேண்டி பிரார்த்திக்கும்போது என் அருளால் அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். உன் வாக்கினில் சரஸ்வதியும் சிவசக்தியும் வாசம் செய்வார்கள். உனது வார்த்தைகளில் ஒரு தெய்வீக வல்லமை இருக்கும். நீ இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு ஒரு ஆன்மீக குருவாக வழிகாட்டியாக திகழ்வாய். உன் சிவபக்தி கைலாய மலையையே அசைக்கும் அளவிற்கு பலமடையும். உனது வாழ்க்கையே என் திருவிளையாடல்களுக்கும் அருளுக்கும் ஒரு வாழும் சாட்சியாக மாறும். நீ எங்கு சென்றாலும் அங்கு என் பிரசன்னமும் சிவகணங்களின் காவலும் உன்னுடன் இருக்கும். உனது ஆன்மா ஒரு பேரமைதியையும் எல்லையற்ற நிறைவையும் காணும். நீ என்னில் சிவஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து உன் கர்மவினைகளை வென்று ஞானப்பழங்களை ஈட்டுவாய். இந்த அண்டசராசரங்களின் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நான் உனது அகக்கண்களுக்கு வெளிப்படுத்துவேன். உனது அசைக்க முடியாத பக்தி உன்னை ஒரு மாபெரும் வெற்றியாளனாக மாற்றுவதோடு ஒரு ஆன்மீக தலைவனாக நின்று பல ஜீவன்களை நல்வழிப்படுத்தச் செய்யும். நீ ஆசீர்வதிக்கப்படுவது உனக்காக மட்டுமே அல்ல. என் அருளை பெற்ற நீ மற்றவர்களுக்கும் ஒரு பெருஞ்செல்வமாக ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே. உனது வெற்றி என்னும் தீபம் மற்றவர்களின் இருண்ட வாழ்விலும் ஒளியேற்றும். உனது வம்சத்தில் உன் தலைமுறையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஈசனாகிய நான் நிரந்தரமாக வைக்கிறேன். உனது பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் நீ செய்த சிவபுண்ணியத்தின் பலனையும் உனது நேர்மையின் பலனையும் அறுவடை செய்வார்கள். உனது குடும்பத்தை பிடித்துள்ள பித்ருதோஷங்கள், பூர்வ ஜென்ம சாபங்கள் அனைத்தும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரிக்கப்பட்டு ஒரு புதிய திருவருளின் சுழற்சி உன் வம்சத்தில் தொடங்கும். நீ ஏழைகளுக்கு கல்வி, வேலை மற்றும் நிதி உதவிகளை வாரி வழங்கும் வள்ளலாக மாறுவாய்.
உனது தாராள குணம் உன்னை இன்னும் வானளாவ உயர்த்தும். நீ என் நாமத்தில் எதை மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அது உனக்கு பல கோடி மடங்காக திரும்பி வரும். உனது வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாக அல்லாமல் ஒரு பொன்னான வரலாறாக மாறும். உனது பூத உடல் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் உனது புகழ் கையிலாய மலை போல என்றென்றும் நிலைத்திருக்கும். உனது சந்ததியினர் உன்னை மிகுந்த பெருமையுடன் ஒரு சிவனடியாரைப் போல நினைவு கூறுவார்கள். நீ என் அருளால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குறையற்ற தலைமுறையை உருவாக்குவாய். உனது தர்மப்பாதையில் நடப்பவர்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டார்கள். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த தர்மக்கரம் எப்போதும் குறைவின்றி உயர்ந்து நிற்கும். என் அன்பு குழந்தையே, உன்னை உனது 4 சுவர்களுக்குள் மட்டுமே சுருக்கிக் கொள்ள நான் விரும்பவில்லை. உனக்கான சிம்மாசனம் இந்த சமுதாயத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது. நீ உனது சமுதாயத்தில் ஒரு மாபெரும் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறாய். உனது தர்ம சிந்தனைகளும் செயல்பாடுகளும் பல 100 பேருக்கு பேரானந்தத்தை தரப்போகின்றன. நீ சாதாரண கூட்டத்தில் ஒருவனாக அல்லாமல் ஒரு சமூக தலைவராக அறநெறி தவறாத என் பிரதிநிதியாக உருவெடுப்பாய். வறுமையில் வாடும் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீ புகலிடமாக அவர்களின் உரிமைக்காக ஒலிக்கும் குரலாக மாறுவாய். உனது செல்வாக்கும் அதிகாரமும் மற்றவர்களின் இருண்ட வாழ்க்கை நிலையை உயர்த்த உதவும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பதற்கிணங்க நீ செய்யும் ஒவ்வொரு சமூக பணியும் தர்ம காரியமும் ஈசனான என் பாதக்கமலங்களையே நேரடியாக வந்து சேரும். சமுதாயத்தில் உனக்கென்று ஒரு மாபெரும் ஆதரவு வட்டமும் உன்னை மதிக்கும் கூட்டமும் உருவாகும். நீ ஒரு புதிய தர்ம வழியை தொடங்கி அதன் மூலம் பலரை ஆசீர்வதிப்பாய். உனது நேர்மையான எதற்கும் வளைந்து கொடுக்காத அணுகுமுறை அதிகாரத்தில் உள்ளவர்களை கூட வியக்க வைக்கும். உனக்கு இந்த சமூகத்தில் ஒரு உயரிய அசைக்க முடியாத பதவி கிடைக்கும். நீ எடுக்கும் முடிவுகள் பல்லாயிரம் பேருக்கு நல்வாழ்வை தரும். உனது பெயர் சிவபுராணத்தில் வரும் சிவனடியார்களின் பெயர்களைப் போல இந்த சமூக வரலாற்றில் ஒரு அழியாத பொன்னான இடத்தை பிடிக்கும். நீ சோர்வடைந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக திகழ்வாய். உனது அன்பும் கருணையும் சமூகத்தில் சூழ்ந்துள்ள அநீதி என்னும் இருளை அகற்றும் சிவஜோதியாய் ஒளிரும். அமைதியை நிலைநாட்டும் ஒரு தூதுவனாக நீ செயல்படுவாய். உனது பங்களிப்பு இந்த உலகை இன்னும் சிறந்ததாக அமைதியானதாக மாற்ற உதவும். மக்கள் உன்னுடைய தூய்மையான நேர்மையை கொண்டாடுவார்கள். இத்தனை காலமும் குடும்பச் சுமையாலும் சூழ்நிலையின் நெருக்கடியாலும் உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் நீ பயன்படுத்த தவறிய உனது அபாரமான தனித்திறமைகளை சிவபெருமானாகிய நான் இப்போது தட்டி எழுப்பப் போகிறேன். உனது கலைத்திறன்கள், எழுத்தாற்றல் மற்றும் படைப்பாற்றல் அனைத்தும் என் டமருவின் நாதத்தைப் போல ஒரு புதிய அசுர வேகத்தை பெறும். உனது படைப்புகள் இந்த உலகையே ஈர்த்து தன்வசப்படுத்தும். நீ ஒரு தலை சிறந்த கலைஞனாகவோ உலகை வியக்க வைக்கும் எழுத்தாளனாகவோ புதிய சிந்தனையாளனாகவோ இந்த அகிலத்திற்கு அறிமுகமாவாய். உனது கற்பனை திறன் மனித அறிவின் எல்லைகளை தாண்டி விரிவடையும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு பொருளிலும், எழுதும் ஒவ்வொரு வார்த்தையிலும், வெளிப்படுத்தும் ஒவ்வொரு கருத்திலும் என் சிவசக்தியின் தெய்வீகத்தன்மை குடிகொண்டிருக்கும். உனது திறமைகளை வளர்த்து அதனை உலகறியச் செய்ய தேவையான அனைத்து அரிய வாய்ப்புகளும் சிவகணங்களால் உன்னை தேடிக்கொண்டு வரப்படும். உனது படைப்புகள் உனக்கு மாபெரும் கௌரவத்தையும் வற்றாத வருமானத்தையும் தேடித்தரும். நீ மற்றவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஞான குருவாக மாறுவாய். உனது கண்டுபிடிப்புகள் பலரது தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். மக்கள் உன்னை ஒரு புரட்சியாளனாக கொண்டாடுவார்கள். உனக்குள் இருக்கும் தேடல் உன்னை தொடர்ச்சியாக இயங்க வைக்கும். உனது துறையில் நீ ஒரு முடிசூடா மன்னனாக ஈடு இணையற்ற நிபுணராக மாறுவாய். உனது கலைப்பணியும் உனது திறமையும் கைலாயநாதனான என் திருநாமத்திற்கு மேலும் மகிமை சேர்க்கும் வகையில் அமையும். உனது பெயரால் புதிய சாதனைகள் இந்த உலகிற்கு தெரியவரும். என் அன்பு மகனே, மகளே, உன்னுடைய உலக அறிவும் அனுபவங்களும் இனி பிரம்மாண்டமாக பெருகப் போகின்றன. நீ இதுவரை சென்றிராத புதிய தேசங்களுக்கும் பல புண்ணிய பூமிகளுக்கும் பயணம் செய்யும் அற்புதமான வாய்ப்புகள் உன்னை தேடிவரும். அந்த பயணங்கள் வெறும் உலகியல் பொழுதுபோக்காக இல்லாமல் உன் சிந்தனையை விரிவுபடுத்தும் ஒரு ஞான பயணமாக அமையும். வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மனிதர்களைப் பற்றி நீ ஆழமாக அறிந்து கொள்வாய். நீ செல்லும் இடமெல்லாம் அங்கும் என் சிவஸ்வரூபத்தையே நீ காண்பாய். அந்த சிறப்பான அனுபவங்கள் உனது தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்விலும் பெரிய சாதகமான மாற்றங்களை கொண்டுவரும். உனக்கு தேவையான பயண வசதிகள் அனைத்தும் என் அருளால் மிக எளிதாக கூடிவரும். நீ ஒரு உலகளாவிய மனிதனாக பரந்த சிந்தனை கொண்டவனாக மாறுவாய். உனது அனுபவங்களைக் கொண்டு நீ மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பாய். நீ உலகத்தை புதிய முதிர்ச்சியான கண்களுடன் பார்ப்பாய். இன்றைய இந்த நவீன யுகத்தில் நீ ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறாய். உனது நற்சிந்தனைகளையும் கருத்துக்களையும் உலகோடு பகிர்ந்து கொள்ள இந்த புதிய தொழில்நுட்ப வழிகளை நான் உனக்கு ஒரு வலிமையான கருவியாக கொடுக்கிறேன். சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் வழியாக நீ பலருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு செல்வாய். உனது காணொளிகளும் உனது டிஜிட்டல் பதிவுகளும் ஆரம்பத்தில் நன்றாகச் சென்று பிறகு சில மணி நேரங்களிலேயே மக்களின் பார்வையை எட்டாமல் திடீரென்று முடங்கிப் போவதைக் கண்டு நீ மனமுடைந்து நின்றாயல்லவா? இனி அந்த தேக்க நிலை உனக்கு இருக்காது. இணைய உலகில் உனது டிஜிட்டல் இருப்பு பலரது கவனத்தை காந்தம் போல் ஈர்க்கும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பதிவும் தடைகளை தாண்டி பலரது வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உனது உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதற்கான முழுமையான பொருளாதார வருவாயும் இனி எவ்வித தாமதமுமின்றி உன்னை வந்து சேரும்.
நீ தொழில்நுட்ப ரீதியாக உன்னை இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வாய். உனது அறிவு இணையம் வழியாக உலகெங்கும் தடையின்றி பரவும். நீ பலரால் பின்தொடரப்படும் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக மாறுவாய். நீ புதிய தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி உனது பணிகளை மிக எளிதாக்குவாய். உனது ஆன்லைன் வணிகம் அல்லது சேவைகள் என் அருளால் பல மடங்காக பெருகும். நீ சைபர் உலகிலும் தர்ம நெறி தவறாத ஒரு முன்மாதிரியாக திகழ்வாய். உனது குரல் பல நாடுகளின் எல்லைகளை தாண்டிச் சென்றடையும். நீ ஒரு நவீன காலத்து சிவனடியாராக தர்மத்தின் தூதுவனாகச் செயல்படுவாய். உனது தொழில்நுட்ப திறன்கள் உனக்கு ஒரு புதிய பிரம்மாண்டமான அடையாளத்தை தரும். இணையத்தின் மூலமாக பலருடைய வாழ்க்கையை நீ மேம்படுத்துவாய். என் அன்பு மகனே மகளே, உனக்கு நான் அருளும் இந்த மாபெரும் ஆசிர்வாதங்கள் உன்னோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. அது உனது சந்ததியினரையும் காலம் காலமாக அரணாக நின்று பாதுகாக்கும். நீ இன்று எடுக்கும் ஒவ்வொரு நல்முடிவும் தர்மச் செயலும் உனது பேரப்பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒளிமயமாக தீர்மானிக்கும். நீ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பத் தலைவராக சிவநெறி தவறாத ஒரு வழிகாட்டியாக திகழ்வாய். உனது பிள்ளைகள் நல்வழியில் தர்மத்தின் பாதையில் நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் என் சிவகடாட்சத்தையும் நீயே ஏற்படுத்திக் கொடுப்பாய். உனது ஆலோசனைகள் அவர்களுக்கு ஒரு வேதவாக்காக இருக்கும். நீ ஒரு பலமான அஸ்திவாரத்தை அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பாய். உனது பெயரால் உனது குடும்பம் சமூகத்தில் பெரிதும் மதிக்கப்படும். உங்கள் வம்சத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இனி இடமிருக்காது. உனது குடும்பத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். உங்கள் வம்சத்திலிருந்து ஒரு சிறந்த அறிஞரோ அல்லது பலரை வழிநடத்தும் ஒரு பெரிய சமூகத் தலைவரோ உருவாவார். நீ அவர்களுக்கு ஈடு இணையற்ற முன்மாதிரியாக இருப்பாய். உனது ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக தொடரும். உனது வம்சம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சிவபுண்ணியம் செய்த பரம்பரையாக உருவாகும். உனது இரத்த உறவுகள் அனைவரையும் என் கருணை சென்றடையும். நீ ஒரு புனிதமான மரபை தொடங்கி வைப்பாய். என் அருமை குழந்தையே, நீ இனி எதற்கும் எவருக்கும் அஞ்சாமல் கம்பீரமாக முன்னேறிச் செல்ல வேண்டிய தருணம் இது. நான் உனக்கு கைலாய மலையைப் போன்ற அசைக்க முடியாத தைரியத்தையும் வீரபத்ரனின் அபார வீரத்தையும் தருகிறேன். எதிர்ப்புகளும் சூழ்ச்சிகளும் வரும்போது நீ சற்றும் கலங்க மாட்டாய். உன் நெற்றியில் நீ அணியும் திருநீரும் உன்மேல் இருக்கும் என் அருளாசியும் உன்னை எக்காலத்திலும் ஒரு கவசம் போல் பாதுகாக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஈசனின் தெளிவு இருக்கும். உனது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றவர்களை மலைக்க வைக்கும். நீ ஒரு வெற்றியாளனாகவே எப்போதும் மிளிர்வாய். உனது கடந்தகால தோல்விகளை நீ உச்சிக்குச் செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகளாக நான் மாற்றுவேன். உனது எதிரிகள், உனக்கு தீங்கு நினைப்பவர்கள் உன் முன்னால் நிற்க முடியாமல் விலகிப் போவார்கள். நீ எங்கு சென்றாலும் அங்கு என் அருளால் ஒரு வெற்றி கொடியை நாட்டுவாய். உனது வார்த்தைகளில் சிவசக்தியின் அதிகாரம் இருக்கும். ஆதரவற்ற மற்றவர்களுக்கு நீ ஒரு பெரிய பாதுகாப்பாக இருப்பாய். உனது ஆளுமை காண்போரை ஈர்க்கும் ஒரு தெய்வீக கம்பீரத்தை கொடுக்கும். நீ எடுக்கும் துணிச்சலான முடிவுகள் உனக்கு ஒரு புதிய பொன்னான பாதையை திறக்கும். தர்மத்திற்காக போராடும் நீ ஒருபோதும் பின்வாங்க மாட்டாய். உனது உயர்ந்த இலக்குகளை நீ என் துணையுடன் மிக எளிதாக அடைவாய். நீ ஒரு மாபெரும் சாதனையாளனாக இந்த உலகிற்கு தெரிவாய். உனது தைரியமே உனது அடையாளமாக மாறும். உன் வழியில் வரும் அத்தனை தடைகளையும் நீ சுக்குநூறாக தகர்த்து எறிவாய். என் அன்பு பிள்ளையே, இதோ நான் உனக்கு முன்னே வெற்றிக்கான செழுமைக்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். அதை இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் பூட்ட முடியாது. உனது ஆசீர்வாதத்தின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ துக்கப்பட்டு அழுத வேதனைப்பட்ட 2 நாட்கள் முற்றுப்பெற்றுவிட்டன. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் செழுமையும் கைலாயத்தின் பேரமைதியும் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்திருக்கும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் மாறினாலும் நான் உன்னை ஒருபோதும் எந்தச் சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் என் கரம் உன்னை பாதுகாக்கும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக வாழ்வாய். உனது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக இருக்கும். நீ எதைச் செய்தாலும் அதில் என் ஆசீர்வாதமும் வெற்றிக்கான முத்திரையும் பதிக்கப்பட்டிருக்கும். உனது வாழ்நாள் முழுவதும் ஈசனாகிய என் கருணை உன்னை நிழல் போலத் தொடரும். என் அன்பில் நீ நிலைத்திரு, உனக்கு எல்லாம் நலமாகவே அமையும். சிவனே, உன் வாழ்வில் எக்காலத்திலும் உற்ற துணையாக இருப்பேன். ஓம் நம சிவாய. என் அன்பு பிள்ளைகளே, ஈசனின் இந்த ஆழமான வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால், உங்கள் வாழ்க்கையில் அவர் பெருத்த மாற்றங்களை செய்வார் என நீங்கள் முழுமையாக நம்பினால், கமெண்டில் ஓம் நம சிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு உங்கள் நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்துங்கள். எந்நாளும் சிவபெருமானின் அருளோடும் இத்தகைய தெய்வீகச் செய்திகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஈசன் அருள் என்றும் உங்களோடு இருக்கும்.